மதியானம் சாப்பிட்டீங்களா? மதியானம் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. 3 பேர் சாப்பிட்லையா? சரி. ஆவி எப்படிப்பட்டது? ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது தான். இருந்தாலும் நம்ம ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது. ஒருவேளை நம்ம வழக்கமாக பண்ணுற ஜப கூடாரத்துலேருந்து இப்போ கொஞ்சம் வேறு புதுசாக மாறி இருக்கனால கொஞ்சம் அப்படி செட் ஆகலையோ? அப்படி இருக்கோ? இன்றைக்கி 4 பேர் கொஞ்சம் இந்த நடுப்புற வந்துட்டிங்கன்னா உங்கள் மூஞ்சை நல்லா பார்க்கலாம். நான் 4 பெரிய மனுஷங்க இப்படி வந்துடுங்க நடுவில். தெரிகிற மாதிரி எல்லார் முகமும் உங்கள் அழகான சிரித்த முகங்கள் எல்லாம் எனக்கு தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரா? எப்படி சொல்கிறீங்க உங்களை கர்த்தர் நேசிக்கிறாருன்னு? விசாலமான இடம் கிடச்சிருக்கு. ஆமாம், நம்ம எல்லோரும் நெருக்கிக்கிட்டு உட்காருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கூடாரம் அங்கே ஆயத்தமாயிட்ருக்கு. இது என்னது? ஒரு சப்சிடரி கூடாரம். அல்லேலூயா. நமக்கு அங்கே இல்லைன்னா இங்கே, இங்கே இல்லைன்னா அங்கே. பாருங்கள், ஒன்றுத்துக்கு ஆண்டவர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா வேணாம், ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் 2 இடம் வேறையான்னு கேட்குறீங்களா? சரி, எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு நம்ம கூட இடைப்படும்படியாய், இந்த அடிமை கொண்டு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமென். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் என்னென்னலாம் காட்டுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்கே மனுஷர் சத்தமெல்லாம் ஆண்டவரே உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும்ப்பா. நாங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேராக போவோம். எடுத்தவங்க வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்ப எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிடலாமா? அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் சொன்ன உடனே நான் அல்லேலியா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்களே ஃபஸ்ட்டு முந்திக்கிட்டு அல்லேலியா சொல்லியிருக்கணும். ஆமென். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? பேசலாமா? எனக்கு காது சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்க நல்லாயிருக்கும். பலவித பாஷைக்காரர்கள் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே நிற்பாங்களா? தேவன் உங்களோட இருக்கிறார்னு சொல்லுவாங்க. வேற அவர் கூட இருக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் அவரை பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. வேற என்னென்ன சொல்லலாம்? 10 மனுஷர் நம்ம கூட வருவாங்க. ஆளாளுக்கு ஒரு இதை சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக கர்த்தர் இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இதில் என்ன ஆண்டவர் எனக்கு சொல்கிறாருன்னா, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய மனுஷர். பலவித பாஷைக்காரர்னா மல்டி லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க கிடையாது, தமிழ் மட்டும் பேசுகிறவங்க கிடையாது. இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, அரபிக்கு, அது மாதிரி
பலவித பாஷைக்காரராகிய மனுஷங்க எத்தனை பேர் வருவாங்க? 10 மனுஷர் யாரை பிடிச்சிப்பாங்க? ஒரே ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? தேவன் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஏன் அந்த ஒரு யூதனாக இருக்கக்கூடாது? அல்லேலூயா. நான் தான் அந்த ஒரு யூதன் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு யூதனாக அவன் மாறணும். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா பலவித பாஷைக்காரராகிய யார்? அவங்க புறஜாதியார். அவங்க யூதர் கிடையாது. அவங்க யார்? புறஜாதியார். புறஜாதியாரான பலவித பாஷைக்காரராகிய மனுஷங்க ஒரே ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உங்கள் கூட வருவோம், ஏன்னா கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் இப்போ புதிய ஜப கூடாரம் கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கு புதிய 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 அனுபவங்களை கொடுக்குறாரு. புதிய புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் உங்களை பார்த்து மற்றவங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க, நாங்கள் உங்கள் கூட வரோம், எங்களை உங்களை மாதிரி நீங்களும் மாற்றி காட்டுங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கா? இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லையா? உங்களுக்கு மட்டும் காசு எங்கேருந்து வருது? எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து காசு கொடுக்குறாங்க, எல்லாம் ஆலயம் கட்டிகிட்டே போகிறீங்க, எல்லாம் நல்லா வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? எங்களையும் கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த காரியத்தை அப்படியே நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 மனுஷர் கர்த்தர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு, அதனால் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லி 10 மனுஷர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு 10 பேர்னா நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 50 பேர் இருப்போமா? அவ்வளோ பேர் இருக்க மாட்டோமா? இருப்போமா? நம்ம ஐக்கியத்தில் மொத்தமாக எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 50 பேர் இருப்போமா? 50 பேருக்கு ஒரு ஆளுக்கு 10 மனுஷர்னா 50 பேருக்கு எத்தனை பேர்? 5000 பேரா? 500 பேர். அப்போ அந்த 500 பேர் யாருக்கிட்ட வருவாங்க? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் வருவாங்க. அப்போ இன்றைக்கி தனிப்பட்ட மனிதராக நம்ம ஒவ்வொருத்தவங்க கூட 10 மனுஷரை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு வஸ்திர தொங்கல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம இருக்கும்போது அப்படியே ஒரு 10 மனுஷர் வஸ்திர தொங்கல் இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட தாங்க கர்த்தர் இருக்கிறாரு, அல்லே வேணாமா? உங்கள் கூட தாங்க கர்த்தர் இருக்கிறாரு, நாங்கள் உங்கள் கூட வரோம், உங்கள் கூட ஆராதிக்க வரோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இப்போ அந்த சபை 10மா 10ஆதான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நம்ம கூட இருக்கிற சின்ன பிள்ளைங்க என்ன தூங்குறீங்களா? ரூபி விக்டரை பிடிச்சிக்கிட்டு, விக்டரோட சட்டையோட ஓரத்தை பிடிச்சிக்கிட்டு, விக்டர் நாங்கள் 10 பேரும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அல்லேலூயா. மரகதாண்டியோட புடவையோட முனியை 4 பேர் பிடிச்சிக்கிட்டு, 10 பேர் பிடிச்சிக்கிட்டு, நான் உங்கள் கூட வரேன், என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லேலூயாவே ரொம்ப மோசமாக இருக்கே. அல்லேலூயா. விசுவாசிச்சிங்கன்னா ஆகும், இல்லைன்னா கிடையாது. அல்லேலூயா. அப்போ எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வசனம் 20 வாசிங்களேன். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று ஆமேன் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 10 மனுஷர்னா 10 மனுஷரோட விட்டுறாதீங்க. இன்னும் ஜனங்கள், நிறைய ஜனங்கள், அநேகம் பட்டணங்களின் குடிகள். அநேகம் பட்டணங்களின் குடிகள். பட்டணம்னா என்ன? பட்டணம்னா என்ன? மயிலாடுதுறை பட்டணமா? இப்போ மாறிடுச்சு. பட்டணம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சிட்டியை தான் என்னன்னு சொல்லுவோம்? பட்டணம் சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிற கலைஞர் நகர்ன்றது என்ன பகுதி? இது ஒரு டவுனா? தெரு. கிராமம்னு சொல்லுவாங்களா? தெருன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்மலாம் எங்கேருந்து வந்தவங்க? பெரிய பெரிய சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேருந்து வந்தவங்களா? கிராமத்துலேருந்து வந்தவங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம். இங்கே எங்கேருந்து வருவாங்களாம்? அநேகம் பட்டணங்கள், நிறைய சிட்டியிலேருந்து, பெரிய பெரிய லார்ஜ் சிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை தேடி வருவாங்க. அல்ல வேணாம் போலையே, யாருக்கும் வேணாம் போலையே. வேணாமா? அநேகம் பட்டணங்கள்லேருந்து ஆத்துமாக்கள் வேணாமா? அல்லேலூயா. அப்போ பீப்புள் கேம் ஃப்ரம் மெனி சிட்டிஸ், நிறைய சிட்டிஸ்லேருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க?
அந்த ஒரு ஒரு யூதனுக்காக வராங்க. யாருக்காக வராங்க? அந்த ஒரு யூதனுக்காக வராங்க. அடுத்த 21வது வசனம் வாசிங்களேன். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இதில் பாருங்க, ஒரு பட்டணம், அதாவது சிட்டி, நிறைய சிட்டிலேருந்து வருவாங்க. ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் நெய்பர் சிட்டியில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாங்களாம். என்னன்னா, ஒரு பட்டணத்தில் இருக்கவங்க பக்கத்து பட்டணத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்கிறாங்க, நம்ம வாங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு போவோம். எல்லாரும் எப்படி போவோம்னு சொல்லியிருக்காங்க? கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், சீக்கிரமாக போகலாம் வாங்க. அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாதுங்க, அந்த நீதிபுரம் சத்தியம் நகரம் மக்கள்லாம் பிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்க இந்த பட்டணத்துலேருந்து போவோம், அந்த பட்டணத்துலேருந்து நம்ம போவோம், சீக்கிரமாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 3வது 22வது வசனம் வாசிங்களேன். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அல்லேலூயா. இங்கே 3 விஷயங்களை பார்க்குறோம். 3 விதமாக ஜனங்கள் வரதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, அநேக பட்டணங்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு யூதனை தேடி என்ன பண்ணுறாங்க? நிறைய ஜனங்கள் வராங்க. அந்நாட்களில் அந்த வசனம் அப்படி தானே சொல்லியிருக்கு. பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியார் 10 மனுஷர் என்ன பண்ணுவாங்க? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறாரு, நாங்களும் உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வராங்கன்னா, அநேகம் பட்டணத்துலேருந்து, நிறைய பட்டணங்கள். இப்போ இந்த இடத்துல மயிலாடுதுறையில் நம்ம ஜிஎஃப்சி இருக்குது. நம்மளுக்கிட்ட பக்கத்து பட்டணத்துலேருந்துலாம் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கும்பகோணத்துலேருந்து வருவாங்க, சீர்காழிலேருந்து வருவாங்க, சிதம்பரத்துலேருந்து வருவாங்க, ஏன் இன்னும் தஞ்சாவூர்லேருந்து வருவாங்க, திருச்சி கொஞ்சம் போங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க. அது மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் எங்கே தான் வந்தாகணும்? நீங்கள் எப்படி இருந்தால் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பட்டணங்கள்லேருந்து அநேகம் பேர் வராங்க. 2வது பார்த்தோம், அவங்கெல்லாம் என்ன, ஒரு பட்டணத்துக்காரங்க. இப்போ சீர்காழிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க கும்பகோணத்துக்கு. ஃபோன் அடித்து, இந்த மாதிரிங்க சாயங்காலம் ஜபம் வந்து இடம் விசாலம் பண்ணிட்டாங்களாம், பெரிய இடமா இப்போ மாற்றிருக்காங்க, கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்கும் போல், வாங்கங்க சீக்கிரம் போய் உட்காந்துருவோம், இடம் ஃபில் ஆகிடும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ரெஸ்பான்ஸ் பார்த்தா இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, போதும் பிரசங்கத்தை முடிச்சு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேணுமா வேணாமா? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? தருவாரா? எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து சரி ஏதோ சும்மா உற்சாகத்துக்காக சொல்கிறாங்க, நம்மளும் சரி அல்லேலியா சொல்லிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி தானே இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா? இல்லையா? கர்த்தர் இது செய்வாரா மாட்டாரா? நம்ம இப்போ ஒரு ஜப கூடாரம் கட்டுவோம், நம்மளுக்கு அறிவு எங்கேயாவது இருந்ததா? ஆரம்பத்தில் இந்த ஜபம் ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியில் ஒரு ஜப கூடாரம் கட்டி அங்கே நம்ம ஆராதிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி இருந்ததா? கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை செய்ய வைக்கிறாரு, வாய்க்க பண்ணுறாரு. இப்போ இந்த வசனத்தை இப்படி சொல்கிறோம், ஒரு 10 மனுஷன் ஒருத்தனோட வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நடக்குமா நடக்காதா? நம்ம சும்மா இமேஜின் பண்ணி பார்த்தா நடக்குமா? வாய்ப்பு இல்லை நடக்கிறதுக்கு. ஆனால் விசுவாசித்தா என்ன பண்ணோம்? எல்லாமே பண்ண முடியும். தேவனுடைய மகிமையை எப்போ தான் காண முடியும்? விசுவாசிக்கும் போது தான் காண முடியும். அப்போ ஒரு பட்டணத்தில் இருக்கிறவங்க இன்னொரு பட்டணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே இடம் கம்மியாக இருக்குப்பா, வா சீக்கிரம் போயிடலாம், தீவிரமாக போவோம் வா அப்படின்னு சொல்லி கூட போகிறாங்க. அடுத்தது 22வது வசனத்தில் பார்க்குறோம், பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வராங்க. பலத்த ஜாதிகள்னால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நேஷன்ஸ்னு அர்த்தம். ஜாதிகள்னால் அவங்க ஒரு பெரிய கூட்டம், பெரிய திரள் கூட்டம். நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலக போர்லாம் நடக்கும்போது இந்த ஜெர்மனி இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? பலத்த நேஷன்ஸ். அவங்களாம் ஸ்ட்ராங்கான ஜாதிகள். அவங்களாம் கூட அங்கேருந்து எங்கே வரலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே இது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி இப்படி கொட்டுறாரு. அப்படியே வாரிக்கோங்க, எல்லாரும் கடப்பாரை விட்டு வாரிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெர்மனிலேருந்து வரணும், எல்லாரும் ஜெர்மனிலேருந்து வராங்க, யூஎஸில் யூகேலேருந்து எல்லாரும் வந்து
உங்ககிட்ட தான் உங்கள் சார்லாம் வந்து சுதாமா நீங்கள் தான் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வஸ்திரத்தோட தொங்கலை பிடிச்சிக்கிறோம், எங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு இடத்துல என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மளை வைப்பார். அல்லேலூயா. இப்படி சும்மா வச்சுருவாரா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு, அவ்வளோ காசு செலவு பண்ணி ஜெர்மன்லேருந்து இங்கே வரணுன்னா சும்மா கொடுத்துருவாரா ஆண்டவர்? கொடுப்பாரா சும்மா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் அல்லேலியா கூட சொல்ல மாட்டீங்க விசுவாசிச்சு உங்களுக்கு தருவாரா? தரவே மாட்டார். எப்போ தருவார் அப்படின்னா அந்த ஒரு யூதன். அல்லேலூயா. எப்படி? ஒரு யூதனாக நம்ம இருக்கணும். யூதர்கள் நிறைய பேர், ஆனால் அந்த ஒரே ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை தான் என்ன பண்ணுவாங்க? 10 பேர் போய் பிடிப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ஒரு யூதனாக இருக்கிறோமா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு யூதன், இந்த வார்த்தையை வந்து கர்த்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொடுத்துட்டாரு. இதுலேருந்து ஏதோ பிரசங்கம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். நானே யோசிச்சு பார்க்குறேன், இதில் என்ன சொல்கிறது? ஒரு யூதனோட வஸ்திரத்தொங்கலை 10 பேர் பிடிச்சிக்கிறாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்க, என்னத்துக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் போய் வஸ்திரத்தொங்கலை பிடிக்கணும்? அவன் கையை பிடிக்கலாம், இல்லை அவன் காலை பிடிக்கலாம், இல்லை வேறு எதையாவது அவன் ட்ரெஸ்ஸு மேலே பிடிக்கலாம். ஏன் போய் தொங்கலை பிடிக்கிறாங்க? அப்போ இதுக்கெலாம் நிறைய சத்தியங்கள் நமக்கே தெரியும். வஸ்திரத்தொங்கலை வச்சு பிரசங்கெல்லாம் நிறைய கேட்டிருக்கோமா? ஏன் அந்த வஸ்திரத்தொங்கலில் என்ன இருக்குது? அவருடைய வல்லமை இருக்குது. அந்த வஸ்திரத்தில் எழுதியிருப்பாங்களே பேர், என்ன எழுதியிருப்பாங்க? ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, தேவாதி தேவன். இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு போட்டுகிட்டே போகிறீங்க. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தான்னு எழுதியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்கே இருக்குது? அந்த வஸ்திர தொங்கலில் இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த வஸ்திர தொங்கலுடைய அந்த ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சும்மாலாம் ஆண்டவர் தரமாட்டார். அந்த பர்டிகுலர் ஒன் யூதனாக நீங்கள் இருக்கணும். அந்த ஒரு ஜீவாக நீங்கள் மாறணும். ஒரு யூதனாக நீங்கள் மாறும்போது தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த 3 நடந்து சொன்னல, பெரிய பெரிய பட்டணங்கள்லேருந்து வராங்க. ஒரு பட்டணத்தார் இன்னொரு பட்டணத்தாரை கூட்டிகிட்டு சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. பெரிய பெரிய பலத்த ஜாதிகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க? வராங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கிற இந்த சிறு கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? இன்றைக்கி நீ அந்த ஒரு யூதனாக இருக்கிறீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு யூதனுடைய அந்த தன்மைகள். யார் யூதன்? ஃபஸ்ட்டு யூதன்னா யார் சொல்லுங்கள்? யூதன்னா யார்? நம்ம நிறைய பிரசங்க கேட்டிருக்கோம். நம்ம பெரையா ஜப வீடு வேற, வசனத்தில் அப்படியே மனோவாஞ்சையாக இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். தேறின விசுவாசிகள் வேற நம்ம. அதனால் யூதன்னு ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன். கண்டிப்பாக சொல்லலாமே அதை. யூத வம்சவழியில் வந்தவன் தான் யூதனா? அப்படியா? சொல்லுங்கள், பேசினாதான். இல்லைனா டைம் போயிட்டே இருக்கும், அப்புறம் நம்ம லேட்டாக ஆகணும், முடிக்க லேட்டாகிடும். சீஷர்கள் தான் யூதரா? சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லி தான் ஆகணும். அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தவங்கள சொல்ல வச்சுருவோமா? இல்லைனா சொல்லுங்கள், இந்த பக்கத்துலேருந்து வாங்க. யூதன்னா யார்? யூதன். யூதன் என்றால் யார்? அவனுடைய தன்மைகள் என்ன? சொல்லுங்க. ஆண்டவருடைய ஜனங்கள யூதர். அப்போ இஸ்ரவேல்னா அதுவும் ஆண்டவருடைய ஜனம். உடனே மாற்றிக்க வேண்டியது. யூதா கோத்திரம். யூதர்கள் அப்படின்றது யூதா கோத்திரம். ஆண்டவருடைய பேர் யூத ராஜ சிங்கம், அதனால யூதா. அப்படியா? ஒரு யூதன்னு சொல்லியிருக்கோம். ஒரு யூதன்னா யாருன்னே தெரிலனா அப்புறம் எப்படி? யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாம். ஓரளவுக்கு அது கரெக்டான ஆன்சர் தான். யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் யூதர்கள். சரி, 12 கோத்திரம் இருந்தது இல்லை? யாரோட பிள்ளைங்க அவங்களாம்? ஆபிரகாமோட பிள்ளைகள் இல்லை? மாற்றிட்டாங்களா? ஆபிரகாமோட பிள்ளைகள் தானே அவங்களாம், இல்லையா? யாக்கோபோட பிள்ளைங்கள் எத்தனை பேர்? 12 பேர். 12 கோத்திரங்களாக பிரிஞ்சாங்க. அதில் ஒருத்தர் தான் யார்? யூதாவா? அதில் ஒருத்தர் தான் யார்? யூதா. அவருடைய அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் யார்? யூத கோத்திரத்து ஜனங்கள். இயேசுவோட காலத்தில் யூதர்கள்னு தனியாக செப்பரேட்டாகவே இருந்தாங்க. அந்த யூதர்கள் மற்றவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? சார மாட்டாங்க. அவங்க ரொம்ப செப்பரேட்டாக தனித்துவமான ஒரு தன்மை உடையவங்க. அவங்க சாதாரணமாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க. அதுபோல் ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த வைராக்கியம், நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு வைராக்கியம் இருக்கணும்.
இப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் காட்டணும். அந்த வைராக்கியம் நம்ம காட்டலை அப்படின்னா நம்ம அந்த யூதனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களாக போயிடுறோம். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சிட்டு யூதன் எப்படி இருப்பாங்க, யூதர்கள்னால் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஒருத்தங்க வாசிங்களேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அடுத்தது வாசிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பவுல்? ஆதலால் புறம்பான யூதனானவன் எப்படிப்பட்டவன் அல்ல, யூதன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்டவன் தான் யூதன்? உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்போ இன்னைக்கு நம்மலாம் யூதர்களா இல்லை புறஜாதி மக்களா? நம்மலாம் எப்படிப்பட்டவங்க? யூதர்களா? நம்மலாம் யார்? யாக்கோபோட அந்த சந்ததியில் வந்த அந்த யூதா இருக்கார்ல, யூத கோத்திரத்து மக்களா? நம்மலாம் கிடையாது. நம்மலாம் யார்? புறஜாதிகள். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ யூதன், உன்னோட வஸ்திரத்தை உங்களை 10 பேர் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி யூதனாக நம்ம மாற முடியும்? நம்ம புறஜாதி தானே, நம்ம எப்படி யூதனாக மாற முடியும்? உள்ளத்தில் நீங்கள் யூதனாக இருக்கும்போது நீ உண்மையாகவே சரீர பிரகாரமாகவும் எப்படிப்பட்டவங்களாக மாறிடுறீங்க? ஒரு யூதராகவும் மாறிடுறீங்க. வசனம்லாம் நிறைய பவுல் சுட்டி காட்டுறாருல்ல இந்த வசனங்கள்லாம். யூதன் என்றும் இல்லையே, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ ஒரு யூதன் அப்படின்னு வரும்போது அவன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, உள்ளத்தில் அவன் எப்படி இருக்கணும்? ஒரு யூதனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாம் மாம்ச பிரகாரமாக சரீர பிரகாரமாக வேறு ஜாதி மக்களாக இருந்தாலும் புறஜாதி மக்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய அந்த உள்ளத்திற்கேற்பப்பட்ட அந்த இது பார்க்கும்போது நம்மளாம் யார்? ஆவிக்குரிய யூதர்களாக அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. நம்ம சும்மா இப்படி ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய யூதர்கள்னு சொல்லிட்டதுனாலையும் பவுல் இந்த யூதர்களுக்கு, அதாவது மற்ற புறஜாதி மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த நிருபங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு இல்லையா? எழுதியிருக்காரா இல்லையா? புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஏன்? புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறாரு. யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் அவர் யார் தான்? தேவனாக தான் இருக்கிறாருன்னு பவுல் ரொம்ப சிபாரிசு பண்ணி இந்த புறஜாதி மக்களுக்காக என்ன பண்ணுறாரு? எழுதுறாரு. அப்படி அவங்க எழுதிட்டதுனால நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது, நம்மெல்லாம் ஆவிக்குரிய, நாங்கள் ஆவிக்குரிய யூதர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. யூதருக்குன்னு ஒரு சில தனித்துவ அந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்குள்ளே வரும்போது தான் அந்த ஒரு யூதனாக என்ன பண்ண முடியும்? நம்மளால் மாற முடியும். இந்த வசனத்தின்படி பார்த்தா யூதர்கள் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி பார்த்தா யூதன் அப்படின்றவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? இந்த 2 வசனம் படித்தோம்ல, என்ன படித்தோம்? ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தின்படி செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அடுத்தது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படின்னு படித்தோம். அப்போ யூதர்கள்னால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க இந்த வசனத்தின்படி? ஆமாம், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி யார்? யூதன். ஒரு யூதர் அப்படின்னா, ஒரு யூத வம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எத்தனாம் நாளில் போய் விருத்த சேதனம் செய்வாங்க? 8ஆம் நாளில் என்ன பண்ணுவாங்க? போய் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி அவங்க விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருந்தால் தான் அவங்கள என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்க? தேவனுடைய பிள்ளைகள். அவங்க யூதர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கன்சிடரே பண்ணுவாங்க. ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து பிறந்து விருத்த சேதனம் இல்லை அப்படின்னா அது யூத குலத்திலே பிறந்திருந்தாலும் அது யார் கிடையாது? யூதர் கிடையாது. தெரியும் தானே இந்த விஷயம்லாம்? தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே அந்நிய வம்சத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த அம்மாவை பொண்ணு கேட்குறதுக்காக வருவார். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, விருத்த சிநேதனம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விருத்த சேதனை பண்ணிப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட இருந்து எந்த விஷயம் வந்து செய்யணும், கொடுக்கல் வாங்கலில் கூட பெண்ணு கொடுக்கறது எடுக்கிறது கூட எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும், விருத்த சேதனம் உள்ளவங்களுக்குள்ளே தான் என்ன பண்ணிக்க முடியும், இவங்களால பொண்ணு கொடுக்க முடியும், பொண்ணு வாங்க முடியும். அப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரொம்ப விருத்த சேதனம், இவங்களாம் விருத்த சேதனம் இல்லாதவங்க, இவங்கக்கிட்ட போய் எப்படி நம்ம பேசுகிறது பழகிறது அப்படின்னு அந்த யூதர்கள், உடம்பளவில் யூதராக இருக்கிறாங்கள அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். விருத்த சேதனம் எப்படிப்பட்ட விருத்த சேதனம் அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் எப்படிப்பட்டது கிடையாது, விருத்த சேதனம் கிடையாது. ஆவியின்படி எங்கே விருத்த சேதனம் பண்ணணுமா, வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இருதயத்தில் விருத்த சேதனத்தோடு இருக்கோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். விருத்த சேதனம்னா என்ன, நுனித்தோலை எடுக்கிறது தான் விருத்த சேதனம், கரெக்டாக? அப்போ எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுடைய இருதயத்தில் நுனித்தோலாக ஒட்டிக்கிட்டு இருக்கோ, எதெல்லாம் நம்மளை விட்டு போக முடியாத அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி வெட்டி எரியணும், இன்றைக்கி விருத்த சேதனை பண்ணணும். அப்போ தான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாற முடியும், ஒரு யூதனாக மாற முடியும். அப்போ தான் நம்மளை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க. உங்கள் கூட யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறாரு, நாங்களும் என்ன பண்ணுவோம், உங்கள் கூட அந்த தேவனை தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நிறைய ஜனங்கள் வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழிய அபிஷேகம் நமக்குள்ளே வேணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே வந்து 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்களா. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். இப்போ இந்த வசனம் சொன்னோம்ல, இப்போ அவர் யூதருக்கு மாத்திரம் தேவன் கிடையாது, யாருக்கும் தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன். அப்போ இந்த புறஜாதியாகிய நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த பெரிய ஊழியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இதுக்கு உதாரணமாக ஒருத்தரை சொல்லலான்னா யாரை சொல்லலாம்னா பவுலை சொல்லலாம். பவுல் யூதரா இல்லையா, யூதரா, எங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் 21:39 வாசிங்க. அதற்கு பவுல், ஆமேன், பவுல் என்ன சொல்கிறாரு, நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். அப்போ பவுல் இங்கே எப்படிப்பட்டவராக காணப்படுறாரு, யூதனாக காணப்படுறாரு. 22ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை கூட சொல்லியிருக்காரு பாருங்களேன், நான் யூதன். போதும், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து யூதன், நான் வந்து சிலிசியா நாட்டில் பிறந்த தர்சு பட்டணத்தாகிய ஒரு யூத மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் ஒரு யூதனாக இருந்ததுனால அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த வல்லமையான காரியங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல. எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பவுல் மூலயமா நடந்தது, பெரிய பெரிய காரியங்கள். இப்போ பவுல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 3:5 வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் 8ஆம் நாளில் என்ன பண்ணப்பட்டேன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் வந்து ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, பவுல் வந்து சொல்கிறாரு. அப்போ இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இவர் என்ன பண்ணப்பட்டார், மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் அவர் என்ன எழுதுறாரு, எழுதும்போது ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் என்ன எழுதுறாரு, ஆவியினாலே இருதயத்தில் உங்கள் விருத்த சேதனம் இருக்கணும். இருதயத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்மளால் விட முடியாத அளவுக்கு நம்ம தோளோட இருதயத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இன்றைக்கி பார்க்கணும். எத்தனை பேருடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லையோ அவங்களால என்னவா மாற முடியாது,
யூதனாக மாற முடியாது. அப்போ யூதனாக மாற முடியலன்னா இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விருத்த சேதனம் நம்ம பண்ணப்பட்டிருக்கிறோமா? நம்ம இருதயத்தில் எந்தெந்த விஷயங்கள் மாம்சத்துக்கான காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இன்றைக்கி யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன மாம்சத்தின் காரியங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்கள்? மாம்சத்தின் காரியங்கள் என்னென்ன? உடனே அப்படியே பெருசாக போயிடக்கூடாது. விபச்சாரம், களியாட்டம், காமவிகாரம் அப்படிலாம் போயிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயம், எரிச்சல், கோபம், பொறாமை, விரோதம், பகை, வருது பாருங்க, அப்படியே தோண்ட தோண்ட வரும் பொய் சொல்கிறது. அப்புறம் பிரிவினை, இருமாப்பு, உனக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. அப்புறம் சும்மா சொன்னேன். கர்வம், வேற பெருமை, பழிவாங்குதல், அப்புறம் சினம், காய்மகாரமாக பார்க்குறது, அப்புறம் பொய் சொல்கிறது, அப்புறம் தீங்கு நினைக்கிறது. இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் உண்மையாக மனசாட்சிக்கு நியாயமாக ஒத்துக்கிறீங்க? இதெல்லாம் என் மனசில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இருக்கிறவங்க மட்டும் நியாயமாக கர்த்தருக்கு முன்னாடி ஒத்துக்கோங்க. சரண்டர் ஆகிட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவார்? அப்படியே மன்னிச்சிடுவார். அல்லேலூயா. எனக்கு இருக்குது, இதெல்லாம் இருதயத்தில் இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கி நான் விருத்த சேதனம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அழைய சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விருத்த சேதனம் பண்ணுவார். இன்றைக்கி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். ஏசப்பா, என் இருதயத்தில் நான் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இது இன்னும் என்ன நுனித்தோலின் மாம்சம் என் இருதயத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி அறுத்து எரிஞ்சு போடுங்க ஏசப்பா. எதெல்லாம் நான் விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறனோ அதை என்ன பண்ணுங்கள், அறுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். வாசிங்களேன், எரேமியா 9:26. எரேமியா 9:26. யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கி பாருங்களேன், ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? புறஜாதியார் எல்லாரும் வெறுசாக விருத்த சேதனம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் யார்? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் எங்கே விருத்த சேதனம் இல்லையா அவங்களுக்கு? இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை. அப்போ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஏசப்பா, என் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், விருத்த சேதனம் பண்ணுங்கள். விருத்த சேதனம் பண்ணும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி ஆகிடுது? நுனித்தோல் நீக்கப்பட்டு ஒரு புது இருதயமாக என்ன பண்ணிடும்? மாறிடும். அப்போ இன்றைக்கி முதலாவது காரியம், அந்த ஒரு யூதனாக நீங்கள் மாறணும், நான் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். ரெண்டாவது ஒரு காரியம், எப்போ நம்ம ஒரு யூதனாக மாறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் அதே 17-18 வாசிங்களேன். ரோமர் 2:17-18 வாசி. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ எப்படி பெயர் பெற்று, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் எப்படி பற்றுதலாக இருந்து, இந்த வார்த்தை தான் முக்கியம். என்னது? நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து. அப்போ யூதனாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, நியாய பிரமாணத்தின் மேலே பற்றுதலாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நியாய பிரமாணத்தின் மேலே பற்றுதலாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம்? நமக்கு நியாய பிரமாணம் எது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருக்கும் நியாய பிரமாணம் இருந்தது. நமக்கு எது நியாய பிரமாணம்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். ஃபஸ்ட்டு அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அப்போ தான்
என்ன பண்ண முடியும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுற மாதிரி பிறனிடத்துலையும் அன்பு கூற முடியும். இதுதான் நமக்கு கொடுத்த பிரதானமான நியாயப்பிரமாணம். அது மட்டும் இல்லை, இந்த வேதமே என்னதான்? நியாயப்பிரமாணம் தான். இதில் இருக்கிற ஒரு சிறு எழுத்தாகிலும், அதான சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தோட உறுப்பாகிலும் நிறைவேற மட்டும் என்ன பண்ணுறதில்ல. என்ன சொல்லியிருந்தாரு தெரியலையா? மத்தேயுவில் இருக்கே அந்த வசனம், நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன பண்ணாது? ஒழிந்து போகாது. அல்லேலூயா. இப்போ நமக்கு கொடுத்தது என்னதான்? இந்த வேதம் என்னதான்? நியாயப்பிரமாணம். இதில் சொல்லியிருக்கிறது தான் என்ன? நியாயப்பிரமாணம்னா ஃபஸ்ட்டு என்ன? பிரமாணம்னா என்ன? பேசுங்க, கொஞ்சம் பேசினாதான். நானே மூச்சோடாமல் பேசிட்டு இருந்தால் நல்லா இல்லை. நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரமாணம்னா என்ன? முடிவெடுக்கிறதா? பிரமாண பத்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம சபை கட்டுறதுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க எழுதி கொடுத்துருக்காங்களா? என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? அதில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? எல்லாரும் அதாவது பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? ஜபத்தை கட்டுறதுக்கு இந்த இடத்த தரேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஒப்பந்த பத்திரம் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்களா? அது ஒரு பிரமாணமா? அவங்க செய்ய வேண்டிய முறைமையின்படி என்ன பண்ணியிருக்காங்க? செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப லீகலாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன? பிரமாணம். எந்த விஷயத்த நம்ம ரொம்ப லீகலாக செய்கிறோமோ அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? பிரமாணம் சொல்லுவோம். நியாய பிரமாணம்னா என்ன? அப்போ நியாயமானது மட்டும்தான் அதில் இருக்கும். அநியாயமானது என்ன இருக்காது? இருக்காது. அதில் சொல்லியிருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப நியாயமாக இருக்கும். ஒருத்தர் கை நீட்டி இது ரொம்ப நியாயம் இல்லை, இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வேதத்தில், இது நியாயமா அப்படின்னு கேட்க முடியாது. யாராலையும் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன? நியாய பிரமாணம். பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் கரெக்டாக அப்படின்னு யாரால இது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா எல்லாமே என்ன எப்படி இருக்குது? நியாயமானதாக இருக்குது. ஒருத்தராலே என்ன பண்ண முடியாது? விரல் நீட்டி இது இப்படி இருக்குது, ஏன் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படிப்பட்டது தான் என்ன? நியாய பிரமாணம். அப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தின் மேலே பற்றுதலாக இருக்கிறது தான் யார்? ஒரு யூதன். இயேசு காலத்தில் இருந்தாங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அப்படின்னு சொல்லி 3 கும்பல் இருந்தாங்க. வேதபாரகர்னா அந்த வேதத்தில் தேர்னவங்க. பரிசேயர்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சதுசேயர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவங்கெல்லாம் எல்லாருமே யார் தான்? யூதர்கள் தான். யூதராக இருக்கிறவங்க தான் என்னவா மாற முடியும்? அந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயராக இருக்க முடியும். அவங்கெல்லாம் ப்ரீச் பண்ணுற கும்பல். அவங்கெல்லாம் யார்? அந்த வசனத்தை எல்லாருக்கும் போதிப்பாங்கல்ல, அதுதான். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து. அடுத்த வசனத்தில் பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய். அப்போ அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் உபதேசிக்கப்படுது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவன் தான் யார்? ஒரு யூதன். அந்த ஒரு யூதனாக இருக்கிறவன் நியாயப்பிரமாணம் அவனுக்கு என்ன பண்ணப்படும்? உபதேசிக்கப்படும். நான் உபதேசிக்கலை அதனால் கிடையாதுன்னு நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது? தப்பிச்சுக்க முடியாது. வாரம் 2 இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். உபதேசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். அதை தானே சொல்லியிருக்காங்க, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து. அப்படிப்பட்டவன் ஒரு யூதனாய் மாற முடியும். இன்றைக்கி நம்ம நியாயப்பிரமாணத்தின் மேலே எந்த அளவுக்கு பற்றுதலாக இருக்கோம்? நமக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணமாக கொடுத்துருக்கிற இந்த வேதத்தின் மேலே எந்த அளவுக்கு பற்றுதலாக இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அப்படியே ஆண்டவர் ரொம்ப அப்படியே அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த 1000 வசனம்ன்ட்டு ஒரு போட்டி, மனப்பாட வசனம்னு ஒரு போட்டி. அதில் ஒரு 10 வசனம் படிக்கிறதுக்குள்ளே அப்படியே முக்க வேண்டியதாக இருக்குது. 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிட்டு இப்படி வருது. அப்போ எவ்வளோ பற்று பாருங்க அந்த வேத பிரமாணத்தின் மேலே. எனக்கு அப்படியே அசிங்கமாக இருந்தது. இதை போய் எப்படி நம்ம சொல்கிறது? நம்மளே ஒழுங்கு கிடையாது. நம்ம ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் வேதமே கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. அப்போ எந்த பைபிளை தூக்கிட்டு நம்ம போய் படிக்க முடியும்? 1000 வசனம் மனப்பாடம் பண்ணி, நான் அந்த ப்ரைஸ் எல்லாம் விடுங்க, 1000 வசனம் மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த 1000 வசனம் மனப்பாடமாக எனக்கு தெரியும் போது அந்த பஞ்சகாலத்தில் என்னால் சர்வே பண்ண முடியுமா? முடியாதா? முடியும்ல. அதை யோசிக்காமல் நம்ம படிக்காமல் இப்படி இது பண்ணிகிட்ருக்கோமே. இதில் வேறு ஆண்டவர் கிரேஸ் பீரியடில் அதை காம்படிஷன் கொஞ்சம் தள்ளி வேற வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் இன்னும் படிக்கலல்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு இதுனா சொல்ல மாட்டிங்களே.
அல்லேலுயா. அது அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. 1 மாதத்துல 1000 வசனத்தை நீ படி அப்படின்ட்டு. அல்லேலுயா. தமிழிசை உடனே சிரிக்குது அங்கேருந்து பார்த்து. எனக்கும் அப்படிதான். அப்படி அங்கே பார்த்தா அப்படியே அடுத்தது பாப்பா பார்த்து சிரிக்கிறாங்க. 1000 வசனம் நாங்கள் 3 பேருமே படித்து ஜெயிப்போம் அப்படின்னு நான் ஒரு அல்லேலுயா சொல்கிறேன். அல்லேலுயா. அல்லேலுயா. நீங்களாம் தான் பேர் கொடுக்கல, நாங்கள் 3 பேரும் உத்தமமாக பேர் கொடுத்துருக்கோம். எங்களுக்காகவாது ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. அப்போ வசனத்தின் மேலே ஒரு பற்று இருக்கணும் நமக்கு. அந்த வசனத்தை படிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடாது. வசனத்தை படிக்கிறது கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு 10 வசனத்தை மனப்பாடம். சங்கீதம் ஃபுல்லாக படின்னு ஈஸியாக சொல்கிறீங்க, சங்கீதம் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. கத்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், அப்படி தான் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ரீசன் சொல்லிட்டு இருந்தா அது எப்படிப்பட்டதை காட்டுது? நீ ஒரு யூதனே கிடையாதுன்றதை காட்டுது. அல்லேலுயா. அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் வசனத்தின் மேலே பற்றுள்ளவர்களாக இருக்கிறோன்றதை என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். அதுக்கு உதாரணமாக ஒரு ஆளை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்களேன். எப்படிப்பட்டவன்? அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் சாதுரியவானு அந்த அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன் அதெல்லாம் தேவையில்லை. யார்? வேதாகமங்களில் வல்லவனுமான யார்? அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட யார்? ஒரு யூதன். அவன் யார்? ஒரு யூதன். அவன் வெறுசான ஆள் கிடையாது. அவன் யார்? ஏன் அவன் யூதன்? ஏன்னா அவன் வேதாகமத்தில் வல்லவனாக இருந்தான். அல்லேலுயா. அப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணான்? எபேசு பட்டணத்துக்கு. அடுத்த வசனம் வாசிங்களா, அப்படியே சீக்கிரமாக வாசிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு ஆவியில் அனலுள்ளவனாய். அல்லேலுயா. இங்கே பாருங்களா அவனோட வாழ்க்கையை. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுக்கு உபதேசிக்கிறாங்க. யாரோ என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு ஆல்ரெடி அவன் எப்படிப்பட்டவன்? வேதாகமங்களை புலியவன், வல்லவன். அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கிறாங்க. அவன் உபதேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்? ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை எப்படி போதிக்கிறான்? திட்டமாக போதிக்கிறான். ஒரு கொஞ்சம் கூட அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. சரி, இவங்ககிட்ட இப்படி பேசினா இவங்க கொஞ்சம் ஏதாவது நினச்சிப்பாங்க கிடையாது. அவன் எப்படி போதிக்கிறான்? திட்டமாக. இதுதான் ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லி திட்டமாக என்ன பண்ணுறான்? போதிக்கிறான். அவன் அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாக பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? விவரித்து காண்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அவன் ஒரு வேத வல்லவன். அவனுக்கு ஆக்கிலாம் பிரிஸ்கிலாவும் என்ன பண்ணுறாங்க? திட்டமாக இன்னும் விவரித்து காட்டுறாங்களாம். ஆல்ரெடி அவனுக்கு நிறைய பேர் உபதேசிக்கிறாங்க, இவனும் என்ன பண்ணுறான்? உபதேசிக்கிறான். இது இல்லாமல் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் என்ன பண்ணுறாங்க? வேத மார்க்கத்தை திட்டமாக உபதேசித்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 28ஆம் வசனம் வாசிங்களா. அப்போ இவனுடைய வாழ்க்கையை பாருங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் மேலேயும் வேத ஆகமத்தின் மேலேயும் அவ்வளோ பற்று இருந்ததுனால இவனும் போதிக்கிறான். மற்றவங்க போதிக்கிறதே என்ன பண்ணுறான்? கேட்குறான். இது இல்லாமல் 2 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரில. திட்டமாக வேற உபதேசிக்கிறாங்களாம். அதையும் என்ன பண்ணுறான்? கேட்குறான். அப்போ நம்மலாம் சில நேரத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருப்போம் தெரியுமா? ஆல்ரெடி தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்மாவோட அன்பு கூறு. நமக்கு தெரியுமா தெரியாதா? சரி, அப்போ நம்ம உபதேசிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். இப்படி உபதேசிக்கப்பட்டவங்க கிட்ட திரும்பி நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுன்னு சொன்னால் லைட்டாக என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே,
இது எதுக்கு திரும்பி வர சொல்கிறாங்க? எங்களுக்கு தெரியாத வசனம். நம்ம வேற பெரோயா பட்டணத்தார், நமக்கு என்ன தெரியும்? எல்லா வசனமும் எப்படி ஃபிங்கர் டிப்பிலே வச்சுருப்போம் எல்லாத்தையும். அல்லேலுயா. இல்லையா? இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படிதான். அப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வசனத்தையே திரும்பி நம்மளுக்கு சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருப்போம்? ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருப்போம். சரி, நம்ம உபதேசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? உபதேசிப்போம். உபதேசிக்கும் போது நம்மளுக்குன்னு 2 பேர் வருவாங்க, ஊழியக்காரங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ இப்படி உபதேசிக்கிறியே, நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நீ சரியாக இருக்கிறியா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை கொட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாக, ஆமாம் நான் வேதத்தின்படி நீங்கள் சொல்கிறதுக்கு உடன்படுறேன் அப்படின்னு பண்ணுவோமா? இவனை மாதிரி, அதாவது அப்போலோ மாதிரி நம்ம அப்படி பண்ணுவோமா? இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வசனம் எடுத்து காட்டவா, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்கிறது தானே கரெக்டு அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சொல்கிறது புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுதா? என்ன சொல்கிறேன் சொல்லுங்கள். நமக்கு ஒரு வசனம் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்துப்போம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணு, அன்பு கூறுவாயாக. இது நமக்கு போதிச்சாங்களா? ஒரு தடவை போதிச்சாங்க. இப்போ இந்த வசனம் நமக்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப தெரிஞ்ச வசனம், ரொம்ப பலட்சியமாக ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம உபதேசிக்கிறோம். இல்லை திரும்பி நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க? இன்னொரு தடவை சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருப்போம்? இன்றைக்கி சபையில் கூட அந்த வார்த்தையை அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, மெத்தனை போக்கு, மெத்தனை போக்கு. அந்த வார்த்தை திரும்பி திரும்பி சொன்னாங்களா? என்ன அதுக்கு அர்த்தம்? அல்ல நமக்கு தெரியுமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு அலட்சியம் அப்படி இருப்போமா? அப்போ இந்த இடத்துல அப்போலோ அந்த மாதிரி இருந்தான்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. இத்தனைக்கும் அவன் யார்? வேதத்தில் வல்லவன். நம்மளாம் அப்படியான்னு கேட்டால் நீங்கள் ஆமான்னு தலையாட்டவே மாட்டீங்க. இத்தனை பேருக்கும் பைபிள் கிளாஸ் படித்து முடித்தவங்களாம் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வேதத்தில் வல்லவர்களா நீங்கன்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டீங்க? தலையை ஆட்ட மாட்டீங்க. ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்க. ஏன் எல்லாருக்கும் இன்றைக்கி அல்லேலியா சொல்கிறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா? விரதமா? உண்ணாவிரதமா? மௌன விரதமா? அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. அப்போ இன்னைக்கு நம்ம உபதேசிக்கப்பட்டவர்களாக இருந்தும் நம்ம உபதேசிக்கிறவர்களாக இருந்தும் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை நீ இப்படி வேதத்தில் சொல்லியிருக்கு, இதை மாதிரி நடந்துக்கல, நீ இதை மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கோம்? இதுவும் ஒரு விதமான வேதத்தை நம்ம நேசிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அல்லேலுயா. நமக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், புதுசாக இருக்காது. ஆனால் நம்ம ஊழியக்காரங்களோ இல்லை யாரோ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி யாரோ 2 பேர் நீ இந்த விஷயத்தில் தவறி இருக்க, இந்த விஷயத்தில் நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும் அப்படின்னு வேதத்தை காமிச்சு நமக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக இல்லை, அவங்க காமிக்கிறாங்க தெரியுமா வேதத்தின் வசனம், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு கொடுத்து மனம் திரும்புகிறதா இருக்கணும். இதுவும் எப்படிப்பட்டது? ஒரு வேதத்தை மேல் பற்றுதலாக இருக்கிற ஒரு தன்மை. அல்லேலுயா. அப்படி தான் அப்போலோ இருந்தான். அவனை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அவன் பேசுகிற வசனத்தையும் இது பண்ணி பார்த்துட்டு ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இன்னும் திட்டமாக அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, உபதேசிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. போதிச்சு அவன் என்ன பண்ணுறாங்க, தங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு யூதனா, அந்த ஒரு யூதன் யார்? இங்கே யார் இருந்தா? அப்போலோ இருந்தான். அந்த ஒரு யூதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வேதத்தின் மேல் பற்றுள்ளவனாக இருந்தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வேதத்தின் மேல் பற்றுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலுயா, அல்லேலுயா. முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்? யூதர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு யூதன் எப்படி இருப்பான்? உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருப்பான். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ள, அதுதான் ஃபஸ்ட்டு. முதலாவது காரியம் என்ன? உள்ளத்தில் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான் யார்? யூதன். அந்த யூதனா யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் மேலே பற்றுதலாக இருக்கணும். நியாயப்பிரமாணத்து மேலே பற்றுதல்னால் என்ன அர்த்தம்? உபதேசிக்கப்பட்டு உபதேசித்து மற்றவங்க சொல்கிற உபதேசத்தை என்ன பண்ணணும்? நம்ம தடையில்லாமல் கேட்குறவர்களாக இருக்கணும். அல்லேலுயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், நிறைய காரியம் எடுத்துகிட்டு வந்தேன், இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் நேரம் நான் சொல்கிறேன். டைம் இருந்தால் இன்னொரு நாள் இதே பிரசங்கத்தை நம்ம திரும்பி பார்க்கலாம். யூதன் அப்படின்றவங்க எந்த கோத்திரத்துலேருந்து வந்தவங்கன்னு சொன்னோம்?
யூதா கோத்திரத்துலேருந்து வந்தவங்கன்னு சொன்னோம். அப்போ அந்த யூதாவோட ஒரிஜின் தானே இந்த யூதனுக்கும் வரும். யூதான்ற அந்த ஒரு சிங்கிள் மனிதனோட தன்மை தான் அந்த யூத கோத்திரத்துக்கு ஃபுல்லாக வருமா வராதா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவோட தன்மைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யுமா கிரியை செய்யாதா? கிரியை செய்யும்ல. அப்போ அந்த யூதான்ற ஒரு தனி நபர் அப்படின்றவன் தான் இந்த யூதன்றவனுக்கும் வருமா வராதா? வரும். யூத கோத்திரத்தில் இருக்க எல்லாருக்குமே யாரோட தன்மை தான் வரும்? யூதான்ற அந்த சிங்கிள் மனிதனோட தன்மை தானே வரும். அப்போ அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்றத வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:35 வாசிங்க. ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, முக்கியமான விஷயம் மட்டும்தான். என்ன சொன்னா, அவள் எதுக்கு யூதான் பேர் வைக்கிறா? இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா? அதை இப்பொழுது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 29:35 வசனம் எடுத்தாச்சா? எல்லாரும் எடுத்தாச்சா? பதில் சொல்லுங்க, வாசிங்க. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. யூதான் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ யூதான்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ப்ரைஸ் பண்ணுறது, ஆண்டவரை துதிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இருதயத்தில் விருத்த சேதனம். ரெண்டாவது பார்த்தோம் என்னது? தேவ வேதத்தின் மேலே ஒரு பற்றுதல். மூணாவது பார்க்குறோம் துதிக்கிற அனுபவம். அல்லேலுயா. நீங்கள் அந்த ஒரு யூதனாக மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் பின்னாடி 10 பேர் உங்கள் தொங்கலை பிடிச்சிட்டு நிற்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சொன்னோம்ல இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், பட்டணங்கள்லேருந்து வருவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க, பலத்த ஜாதிகள்லேருந்து நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? துதிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலுயா. எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? துதிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம துதி எப்படி தெரியுமா இருக்கணும்? ரொம்ப வல்லமை உள்ள துதியாக இருக்கணும். அல்லேலுயா. நம்ம இப்படிலாம் அல்லேலுயா சொன்னோன்னா அந்த துதி இருக்கவே முடியாது. அல்லேலுயா. இன்றைக்கி காலையில் சர்ச்சில் அல்லேலுயா அல்லேலுயானே பாதி அல்லேலுயா போச்சு. அல்லேலுயா. அந்த மாதிரி தான் செய்தியில் அல்லேலுயா சொல்கிறாங்கன்னா என்னென்னு அர்த்தம்? தேவனை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க சொல்கிற வார்த்தைக்கு ஆண்டவரே உமக்கு மகிமைன்னு சொல்கிறான்னு அர்த்தம். இங்கே யார் தான் நின்று சொல்லிகிட்டு இருக்கா? கர்த்தர் தான் சொல்கிறாரு. இங்கே நான் நின்று சொல்கிறதுனால நான் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. யார் தான் சொல்கிறா? கர்த்தர் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு என்னென்னு பேர் வைக்கிறா? யூதான்னு பேர் வைக்கிறா. அப்போ அந்த 12 கோத்திரத்தில் இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அதோட விசேஷம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்குள்ளே இயேசு பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூதனாக மாறணும், யூதாவாக மாறணும். யூதா எப்படிப்பட்டவன்? கர்த்தரை துதிக்கிறவன். அவன் பிறக்கும் போதே எப்படி தான்? கர்த்தரை துதிச்சுக்கிட்டே அவங்க அம்மா என்ன பண்ணுறா? பேர் வைக்கிறா. நீ யூதா, உன்னை கர்த்தருக்காக நான் கொடுக்குறேன், கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு துதியின் மனுஷனாக அந்த குழந்தை என்ன பண்ணுறா? பெற்று எடுக்கிறா. ஆனால் இன்றைக்கி நம்ம துதி எப்படி தெரியுமா இருக்குது? வாசிங்களேன். 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களேன். யூதாவே, சாரி 8ஆம் அதிகாரம் இல்லை, 49ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்களேன். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நம்ம துதியின் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? மடங்கி படுத்துட்டோம். எப்படி மடங்கி படுத்துட்டோம்? உங்களை எழுப்புறது யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சோகமான விஷயம் பாருங்களேன். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு பாலசிங்கம். யூதா எப்படிப்பட்டவன்? பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இப்போ கிழ சிங்கம் எப்படி படுக்கும்? அதுக்கு உடம்புல ஏதாவது ஸ்ட்ரென்த் இருக்குமா? அது சிங்கம் தான். அது எந்திரிச்சு கெரிச்சிச்சுன்னா காடை என்ன பண்ணும்? நடுங்கும். ஆனால் யூதா எப்படி படுத்துட்டானா? கிழ சிங்கம் போல் மடங்கி படுத்துட்டியே, உன்னை எழுப்புறது யார் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு?
இங்கே யாக்கோபு மூலியமாக பேசுகிறார். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய துதி வாழ்க்கை எப்படி தெரியுமா? நம்ம பாலசிங்கமாக இருக்க வேண்டியவங்க. பாலசிங்கம் கர்ஜிக்கும் போது எப்படி இருக்கும்? காடே அதிரும். காடே அதிருமா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுமா? அதில் நடுங்கி செத்தே போயிடுமா அது கர்ஜிக்கிற கர்ஜனையில். அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டிய அந்த யூதா இப்போ எப்படி இருக்கிறான்? கிழ சிங்கம் போல் என்ன பண்ணிட்டான்? மடங்கி படுத்துட்டான். இப்படி படுத்துட்டியே உன்னை யார் எழுப்ப முடியும் அப்படின்னு பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டான். யார்? அந்த யூதா. ஒரு யூதனாக இருக்க வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? இப்படி மடங்கி படுத்துட்டான். இன்றைக்கி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம யூத ராஜசிங்கமாகிய நம்ம தேவனை துதிக்கக்கூடியவங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ணவங்களாம் மாறிடுறோம்? மடங்கி படுத்துடுறோம். எப்படி படுத்துடுறோம்? மடங்கி படுத்துடுறோம். துதிக்க சொன்னால் மடங்கி உக்காந்துடுறோம். நம்மளால் துதிக்க முடியல. ஆண்டவரை விடுதலையாக துதிக்க முடியல. ஏன்? நம்மளை எப்படி எழுப்ப முடியும் அவரால்? அவர் கேட்குறாரு, உன்னை எழுப்புறவன் யார்? என் மகனே, கிழ சிங்கம் போல் மடங்கி படுத்துட்டியே, உன்னை யார் எழுப்புவா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்ம பிறந்ததுக்கான நோக்கமே என்னதான்? யூதர்கள் பிறந்ததுக்கான நோக்கமே என்னதான்? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தோறும் என்ன சந்ததி? கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லப்படும். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதி சொல்லி வர வேண்டிய நம்ம இன்னைக்கு எப்படி படுத்துட்டோம்? மடங்கி படுத்தவர்களாக காணப்படுறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் 3 விஷயம் நம்ம பார்த்தோம். 3 விஷயந்தான். என்னென்ன விஷயம் பார்த்தோம்? இது பாருங்களேன், ஒரு ஆவிக்குரிய தன்மைக்கு ரிலேட்டடாக அப்படியே வரும். எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கிறாரா? ரட்சித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோடனே நன்றி செலுத்திடுவோமா? இல்லை. வசனத்தின்படி சொல்லுங்கள். ரட்சிக்கப்படுறவன் எப்படி ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படுவான்? பாவத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல விடுதலை கிடைக்கும். விருத்த சேதனம் அடைவான். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன பண்ணப்படுவான்? அவன் ஃபஸ்ட்டு விருத்த சேதனம் பண்ணப்படுவான். விருத்த சேதனம் பண்ணதுக்கப்புறம் வேதம் அவனுக்கு எப்படி தெரியும்? வெளிச்சமாக தெரியும். வேதத்தில் என்ன பண்ணுவான்? பற்றுதலாக இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லிட்டா போதும். புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதை பிடிச்சிக்கிட்டே மலை ஏறிடுவாங்க. ஏசப்பா மேலே என்ன பண்ணுவாங்க? அதை பிடிச்சிக்கிட்டே ஏறிடுவாங்க. ஆனால் இந்த ரொம்ப நாள் விசுவாசியாக இருந்து நம்மளை மாதிரி மெத்தனை போக்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய வசனம் தானே, வாரம் சொல்கிறது தானே, இந்த வாரம் சொன்னால் அடுத்த வாரம் மறந்துட்டு போயிடுவோம். அப்படி தானே? அப்படியா இல்லையா? இல்லையா? இந்த அடியாமங்கலத்துக்கு வாங்க, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே ஆகணும். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 10 எங்களால் வாங்கிட்டு போக முடியல. அந்த அளவுக்கு எல்லாரும் டக்குன்னு சொல்கிறாங்க. வசனத்தை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு டாக்டிஸ் ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுங்கள், நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எடுத்த உடனே ஆபிரகாம்னா யாருப்பானா உடனே ஒரு வரலாறே சொல்லிடுறாங்க. 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை, ஆண்டவர் வந்து குழந்தை கொடுத்தாரு அப்படின்ட்டு. வயசான பாட்டிமா ஒருத்தவங்க, அவங்க பேசுகிற சத்தமே கேட்காது, வாயிலேருந்து காற்று தான் வரும் அவங்களுக்கு. அவங்க நேற்று அழகாக சொல்கிறாங்க, ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? ஈசாக்கை பலி கொடுக்க போனால் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு ஆட்டுக்கெடாவை எடுத்து பலி கொடுத்தாங்க. நான் உடனே கேட்குறேன், மாடு தானே பலி கொடுத்தாங்க, நீங்கன்னா ஆடுன்றீங்க. இல்லைம்மா, ஆடு தான் பலி கொடுத்தாங்கன்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் அவங்களுக்கு எப்படி ஒரு மனோ வாஞ்சை பாருங்கள் வேதத்தில். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மளுடைய இருதயம் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பற்றுதலாக இருக்கணும். 3வது என்ன பார்த்தோம்? 2வது தான் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பற்றுதல். ஃபஸ்ட்டு விருத்த சேதனம், 2வது நியாயப்பிரமாணத்தின் மேலே பற்றுதல், 3வது என்ன? கர்த்தரை துதிக்கிறது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஜபிக்கவே தெரியாது. அங்கே அடியாமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனா எப்படின்னு தெரியாது. சண்டே கிளாஸ்லேயும் அதே மாதிரி தான். பசங்களுக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுத்தா ஏதோ பொறுமையாக பாடுங்க. நானும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரம் போனப்போ என்ன இப்படி பசங்க இப்படி ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போனதுக்கப்புறம் போன வாரம் சாட்சி சொன்னேன்ல, அழகாக அந்த கற்பாறை மேல்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். அந்த பாட்டை ஊருக்கே கேட்குற மாதிரி கத்திக்கிட்டு பாடுதுங்க அந்த பிள்ளைங்க. நேற்று பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் போட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல். அதனால் இவங்க சத்தமே ஒழுங்காக கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு பாய்ஸா கேர்ள்ஸா யார் கரெக்டாக யாரை நல்லா பாடுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து ஆண்டவர் அப்படி துதித்து மகிமைப்படுத்துதுங்க அந்த சண்டே கிளாஸ் பாட்டை பாடி. அப்போ கர்த்தர் மேலேருந்து பார்க்குறாருல, அதுங்க துதியில் சந்தோஷப்படுவாரா? நம்ம துதியில் சந்தோஷப்படுவாரா? எப்படி சந்தோஷப்படுவார்? நம்ம துதிக்க சொன்னால் இங்கேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? துதிங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, துதிங்க, ஆண்டவரை துதிங்கன்னு என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒருத்தவங்க
முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? துதிப்போம். கரெக்டா? அப்படி தானே? அப்படி தானே எஸ்தர்? அப்படி தானே? துதிக்க சொன்னால் நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும், பலவீனங்கள் வந்துடும், எல்லாமே வந்துடும். அந்த கையை தட்டி பாட சொன்னால் என்ன பண்ணுறோம்? கையெல்லாம் வலிக்கும். அல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த அடியாமங்கலத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க சொன்ன நேற்று ஒரு விஷயம் யாபேஸ்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க என்னப்பா சொன்னாங்க இங்கே ஜபத்துக்கு வர்றதை பற்றி? நாங்கள் சபைக்கு போகிறோமோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனை நடக்குதுல்ல, அங்கே போகிறோமோ இல்லையோ, எங்கே வரணும்? கண்டிப்பாக எங்கே வரணும்? இங்கே வந்து உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்க. அல்லேலூயா சொல்லலாமே. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள்லாம் ஒரு யூதன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் வஸ்திர தொங்கலை வந்து பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா? அவங்க தான் உண்மையான யூதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயாவா இல்லையா? யாபே சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? என்னன்னு சொன்னாங்க? வரத்துக்கு வழி இல்லை, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அங்கே வரோமோ இல்லையோ இங்கே வந்துடுவோம்ப்பா, கண்டிப்பாக வந்துடுவோம்ப்பா, மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை பிறக்கட்டும், இருங்க வரோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அவங்க வராங்களோ வரலையோ, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையில் உண்மை இருந்தது பார்த்தீங்களா? அப்போ அவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து ஒரு பாலிஷ் போட்டு தான் காமிச்சிருக்கிறாரு நம்மளை. அல்லேலூயா. நம்மலாம் எப்படி போட்டு இத்து போனவங்கன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்மளோட கெத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்கல பாருங்க. நம்ம நீதிபுரம் சத்தியநகரம் மக்கள் நம்மளை தேடி 10 யூதர் வருவான்னா 10 யூதர் வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. சாரி, யூதன் இல்லை, 10 பேர் புறஜாதியான் வருவான்னா 10 பேர் என்ன தான் பண்ணி ஆகணும்? வந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம தான் இன்னும் அந்த ஒரு யூதனாக மாறாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு யூதனாக மாறணும். இன்றைக்கி நான் ஒரு 4, 5, 6 குறிப்பு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் 3 குறிப்பு தான் இன்றைக்கி சொல்ல முடிஞ்சுது. இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த 3 குறிப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறிடுவோம்? உண்மையான யூதர்களாக மாறிடுவோம். அந்த துதிக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள். நம்ம துதிக்கிற துதியிலேயே நம்ம இருதயத்தில் இருக்கிற கவலையெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. எப்போ ஜபத்தில் வந்து உட்காந்தாலும் நீங்கள் பாரத்தோட கவலையோடு வந்தாலும் அந்த யூத ராஜ சிங்கத்தை நம்ம துதிக்கிறோம் பாருங்கள். அந்த துதியில் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மாறுறதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படியே முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிச்சிடலாமே. நம்ம விசுவாசித்து அந்த வசனத்தை வாசிப்போம், கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். அல்லேலூயா. வாசிங்களை எடுத்துக்கோங்க எல்லாரும். சகரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். விசுவாசித்து எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லணும் இந்த வார்த்தையை. நம்ம மேலே ஆண்டவர் பெரிய பெரிய தரிசனங்களை வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் இன்னும் அதை எதையுமே புரிஞ்சுக்காதவங்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வாசிடுவோம் அந்த வசனத்தை. எடுத்தாச்சா எல்லாரும்? அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பின்பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோமா எல்லாரும்? ஆண்டவரே இன்னைக்கு என்ன அந்த ஒரு யூதனாக மாற்றுங்கப்பா. நீங்கள் கேட்குறதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு யூதனை என்னை மாற்றுங்க ஏசப்பா. அந்த ஒரே ஒரு யூதனாக மாற்றுங்க. ஜாதியான மக்கள் எனக்கு